இதுதான் நான் பண்ண கடைசி திருட்டு. இதுக்கு மேல நான் திருடவே மாட்டேன். வர அண்ணே, மாமா எனக்காக ஒரே ஒரு உதவி. சொல்லுமா. பாவம், அவரு தங்கச்சியோட ஆபரேஷனுக்காக தான் அவர் இப்படி ஒரு வேலையை பண்ண வந்திருக்காரு. எனக்கும் அவர் மேல கோபம் இருந்துச்சு. ஆனா திருந்திட்டாருல மாமா, நாம அவர் தங்கச்சிக்கு உதவி பண்ணலாமே. அந்த ஆபரேஷன் செலவை நம்ம ஏத்துக்கலாமா மாமா? தாராளமா ஏத்துக்கலாமா. நானும் மனசுல நினைச்சேன், நீயும் அதை சொல்லிட்ட. நானும் உங்களை மாதிரிதான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். இந்த குடும்பத்துக்கு பிடிக்காத ஆளா கூட இருந்திருக்கேன். ஆனா நான் திருந்தினதுக்கு அப்புறம் எல்லாரும் மன்னிச்சு என்ன மனுஷனை ஏத்துக்கிட்டாங்க. மன்னிக்கிற மனசு மட்டும் இல்லைன்னா இங்க யாருமே மனுஷனா வாழ முடியாது. நீங்க தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்களே திருந்தி திரும்ப வந்தீங்களே, சந்தோஷம். நீங்க கவலைப்படாதீங்க. உங்க தங்கச்சிக்கு இனிமே ஒரு அண்ணன் கிடையாது, 4 அண்ணனுங்க, எங்க 3 பேர்த்தையும் சேர்த்து. பிரதர், எமோஷன் ஆகாதீங்க. நல்லது வந்துச்சா நல்லதுதான் வளரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் என் வாழ்க்கையில முத தடவை நான் அதை உணர்றேன். நல்ல வேளை இவன் நம்மளை பத்தி எதுவும் சொல்லல. அதான் அவரு திருந்திட்டார்ல. போலீஸ்க்கு யார் சொன்னது? நான் தான் போலீஸை வர சொன்னேன். அண்ணா, எதுக்கு? என் தங்கச்சிக்காக தான் இதெல்லாமே பண்ணேன். ஆனா இப்பதான் எனக்கு நீங்க எல்லாருமே இருக்கீங்களே. 1 வருஷமோ 2 வருஷமோ நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு நான் வந்துடுறேன். என் தங்கச்சியை மட்டும் பாத்துக்கிறீங்களா?